உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டியிட்ட கமல்ஹாசனினுடைய மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் 5 ஆண்டுகளில் தலைகீழாக மாற்றமடைந்து கமல் என்கிற ஒரே ஒரு குருக்கள் வருகிறார் பாருங்க அப்படிங்கிறதை போல அது ஒற்றை இலக்கமாக மாறி அதுவும் தற்பொழுது திமுகவினுடைய ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அந்த ஒற்றை இடத்திற்காக ஒட்டுமொத்தமாக மக்கள் நீதி மையம் தற்பொழுது கலகலத்து போயிருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்தமான கொள்கைகள், அன்று வைத்த அந்த வீராவேசமான விளம்பரங்கள், முழக்கங்கள் ஆகியவையெல்லாம் ஒற்றை சீட்டில் ஒடுங்கிவிட்டன அப்படிங்கிறது தான் இது தற்போதைய செய்தியாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் பெற்ற வாக்குகளை பார்க்கும் பொழுது கமல்ஹாசன் தமிழ்நாட்டு வாக்காளர்களை எவ்வளவு ஏளனமாக நினைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்லாம அந்த வாக்காளர்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி அற்றவராக கமல்ஹாசன் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. கமல்ஹாசன் தன்னுடைய திரைப்பட ரசிகர்களிடம் எப்படி படத்தை காண்பித்து அதன் மூலமாக வருவாயை ஈட்டி அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோலவே அவர் வாக்காளர்களையும் எண்ணியிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவருடைய இந்த செயல்பாடுகள். ஒரு வாக்காளர் அதே போல ஒரு ஓட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது எவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு குடியரசு ஜனநாயகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் கடந்த தேர்தலில் வாங்கிய மக்கள் அளித்த அத்தனை லட்சம் வாக்குகளை உதாசீனப்படுத்திவிட்டு தற்பொழுது அறிவாலயத்தினுடைய நிழலில் ஒதுங்கி ஒற்றை சீட்டுக்காக ஒட்டுமொத்தமாக மக்கள் நீதி மையத்தை விலைபேசி விற்றிருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கே வருத்தத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 39+1 40 தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை அவர்களுடைய அந்த கட்சியின் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்பதை நம்ம ஒரு பார்வையை பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லோகரங்கன் என்கிற மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் 73,731 வாக்குகள் பெற்றிருக்கிறார். வடசென்னையில் பார்த்தீங்கன்னா ஏஜி மௌரியா, அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவர் பார்த்தீங்கன்னா வடசென்னையில் தொகுதியில் 1,03,167 வாக்குகள் பெற்றிருக்கார். தென் சென்னையில் போட்டியிட்ட மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் ரங்கராஜன் 1,35,646 வாக்குகள் பெற்றிருக்கார். மத்திய சென்னையில் கமீலா நாசர் 92,249 வாக்குகள் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கார். திருப்பெரும்புதூர்ல ஸ்ரீதர் என்கிற மக்கள் நீதி மைய வேட்பாளர் 1,35,525 வாக்குகள் பெற்றிருக்கார். காஞ்சிபுரத்துல போட்டியிடல. அரக்கோணத்துல ராஜசேகரன் என்கிற மக்கள் நீதி மையம் வேட்பாளர் 23,771 வாக்குகள் பெற்றிருக்கார். கிருஷ்ணகிரியில ஸ்ரீ காருண்யா சுப்பிரமணி என்கிற வேட்பாளர் மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர் 16,995 வாக்குகள் பெற்றிருக்கார். தருமபுரியில ராஜசேகர் என்கிற மக்கள் நீதி மையம் வேட்பாளர் 15,214. திருவண்ணாமலையில அருள் என்கிற வேட்பாளர் 14,654. ஆரணியில ஷாஜி என்கிற வேட்பாளர் 14,776. விழுப்புரத்தில் அன்பின் பொய்யாமொழி என்கிற வேட்பாளர் 17,891. கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா கணேஷ் என்பவர் 14,584. சேலத்துல பிரபு மகேந்திரன் 58,662. இப்படி ஒவ்வொரு தொகுதிகளும் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் என்பவர் 64,257 வாக்குகள் பெற்றிருக்கார். இதில் என்ன ஒரு மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக இவர்கள் வாக்குகளை பெற்றிருக்காங்க. அந்த தேர்தலில் திடீரென்று களமிறங்கி டார்ச் லைட் அடித்து டிவி எல்லாம் உடைத்து ரோட் ஷோ எல்லாம் பண்ணி நாடகமாடி சினிமா நடிகரை போலவே பல விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து மக்களை கவர்ந்து ஏமாற்றி மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசன்
இத்தனை வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எல்லாமே பெரும்பான்மையான நகர்ப்புற வாக்குகளையே அதிகம் அவர் பெற்றிருக்கார். இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவர் அன்று போட்டியிடாமல் இருந்திருந்தால் இவருக்கு கிட்டிய இந்த வாக்குகளில் கணிசமான அளவு வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கே போயிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா திருவள்ளூர் தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய லோகரங்கன் 73,731 வாக்குகள் பெற்றிருக்காரு இல்லைங்களா. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி செல்வி 65,416 வாக்குகள் பெற்றிருக்கார். வடசென்னையில காளியம்மாள் 60,515 வாக்குகள் பெற்றிருக்கார். மௌரியா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்தி மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் 1,03,167. தென்சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஷெனின் வந்து 50,222 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாக்குகள். இப்படி எல்லா இடங்களிலுமே கூடுதலான நாம் தமிழர் கட்சியோட அதிகமான வாக்குகளை பெற்று கமல்ஹாசன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 3.7 விழுக்காடு நம்ம நாம் தமிழர் கட்சியோட சில குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட பதிவான 4,20,83,544 வாக்குகள்ல 3.7 விழுக்காடு என்பது விளையாட்டான வாக்குகள் அல்ல, பல லட்சம் வாக்குகள். இதை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மக்கள் நீதி மையத்தில் அன்னைக்கு டார்ச் லைட் உடைக்காம, டிவியை உடைக்காம, நாடகம் ஆடாம, சினிமாத்தனம் பண்ணாம கமல்ஹாசன் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் எல்லாம் கணிசமான அளவு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கும். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கும். அவர் என்னமோ நட்ட நடுநிலையான ஒரு தேர்தல் பாதையில் இறங்கியது போலும் ஊழலை ஒழித்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் இல்லாத ஒரு மகாத்மா காந்தியினுடைய அந்த பாதையில் வந்து தமிழ்நாட்டை வந்து புதிதாக வாழ வைக்க போகிறேன் என்று சொல்லி கமல்ஹாசன் இறங்கி அவர் தற்பொழுது ஒற்றை சீட்டுக்காக அறிவாலயத்தினுடைய நிழலில் ஒதுங்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு அவலமான தகவல். இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த தேர்தலிலே அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். 8 விழுக்காட்டுக்கு மேலே போயிருந்திருப்பாங்க. குறைந்தது 11 விழுக்காடாவது கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதையும் இவர் வந்து அழித்துவிட்டு தற்பொழுது திமுகவில் போய் தஞ்சமடைந்து இருக்கிறார். அவருக்கு இந்த தேர்தலில் வந்து பரப்புரை செய்வதற்கு கூட நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்கிறேன் என்று சொன்னால் கூட அவருடைய மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த எந்த உறுப்பினர்களுமே அவர் பின்னாடி பெரிய அளவில் வந்து அவ்வளவு உற்சாகமாக கலந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அளவுக்கு போயிட்டார். நமக்கு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மக்களுடைய வாக்குரிமை என்பதை எவ்வளவு ஏளனமாக ஒரு சினிமா ரசிகர்களைப் போல ஏளனமாகவும் கேலிக்குரியதாகவும் நகைப்புக்குரியதாகவும் கமல்ஹாசன் கருதி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது இனி வரும் காலங்களில் குறிப்பாக வாக்காளர்கள் இது போன்ற நாடகமாடக்கூடிய சினிமாக்காரர்களை இன்னமும் நம்பி வாக்களித்து தமது வாக்குகளை விரயமாக்கி ஒரு கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகளை விரயமாக்குதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனநாயகத்திற்கு குடியரசுக்கு விரோதமான ஒரு செயல் என்பதை மக்கள் உணர வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.